விருச்சிகம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் நிலவக்கூடிய கிரகத்தோட அடிப்படையில் நீங்கள் பாருங்கள், எதிர்பாராத சில மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி அமைய போகுது? ஆதாயத்தை கொடுக்குமா, இல்லை பிரச்சனையை ஏற்படுத்துமா? என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்? எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்? இதை பற்றின ஒரு முழுமையான தகவலையுமே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பம், காதல், திருமணம், அதே போல் பொருளாதார நிலை, தொழில், வியாபாரம், இதிலெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க? சாதகமான பலன் ஏற்பட போதா, பாதகமான விளைவு வரப்போதா, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். விருச்சிகம் ராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக நன்மையை நீங்கள் எல்லா வகையிலும் பெறுவீங்க. செவ்வாயின் அதிபதி முருகன் அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை முருகன் அருளால் விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் முருகனின் அருளால் கண்டிப்பாக பெறுவீங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடுங்க. அப்படி பண்ணும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். முருகனோட அருளால் நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களுமே பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். ஃபோன் பண்ணி ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். ஜாதக அமைப்பால் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் நிலவக்கூடிய கிரகத்தோட அடிப்படையில் பாருங்கள், எதிர்பாராத சில மாற்றங்களும் நடக்கிருக்கு. ஆதாயம் இருக்கும் அளவுக்கு அலைச்சலும் வீண் விரயங்களும் ஏற்பட போகுது. செலவுகளும் வரும், கவனமாக இருக்கணும். வேலை, உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமான நிலை இருக்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்னெல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த மாதத்தில் குடும்பம், குழந்தைகள் மற்றும் திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க கோபப்படாமல் நிதானத்தை கையாளுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். பொருளாதார ரீதியாக அதே போல் வருமானத்தில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பொருளாதார ரீதியாக ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். குரு மறைவு ஸ்தானத்தில் இந்த மாதம் இருக்கிறதுனால வக்கர நிவர்த்தி பெற்றதுனால குருவின் பார்வை குடும்பத்தில் விழுது. ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது இப்போ பாருங்கள் தீர்ந்து போயிடும். குருவின் பார்வை குடும்ப ரீதியாக நல்ல ஒரு உயர்வையும் சந்தோஷமான சூழ்நிலையும் உருவாக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆனாலும் நீங்கள் உங்கள் குழந்தைகள் கிட்ட பொறுமையை காக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க பண்ணுற விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் பொறுமையாக நிதானமாக எடுத்து சொல்லுங்க, கேட்டுக்குவாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதம் ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே கலந்த ஒரு பலன் ஏற்பட போகுது. ஆனால் பயப்பட தேவையில்லை, பெருசாக எந்த ஒரு சிக்கலும் வராது. ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் அவசரப்பட்டு மட்டும் முடிவை எடுக்கவே கூடாது. அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்கு. பதவி உயர்வு, இடமாற்றம், இல்லைன்னா பெரிய பொறுப்பு கூட உங்களோட சிறப்பான செயலால் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசு வேலை மற்றும் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை பளு அதிகமாக இருந்தாலுமே உங்களோட வேலையை சிறப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்கான அங்கீகாரம் பாராட்ட இந்த மாதம் பெறுவீங்க. வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் பாருங்கள், அதற்கான வாய்ப்பு அமையும். ஏன்னா இது வேலை விஷயத்தில் அற்புதமான காலகட்டமாக இருக்குது. குடும்ப சூழல்லையுமே உங்கள் வீட்டில் பாருங்கள் இப்போ சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களை பார்க்கும் பொழுது இந்த மாதம் செலவுகள், அலைச்சல் இது கொஞ்சம் ரெண்டுமே அதிகரிக்குது. அப்படி இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு சிறப்பான இடத்துல இருக்கிறதுனால பெரும்பாலும் செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அத்தியாவசியமான செலவாக தான் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பயப்படாதீங்க. கணவன் அல்லது மனைவி வழியில் சுப செலவு கொஞ்சம் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிக மிக ஒரு யோகமான காலகட்டம் இந்த மாதம். இந்த மாதத்தோட 2ஆம் பாதியில் கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட வரும். அதனால் நீங்கள் ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்தாலே சிக்கல்களை தவிர்க்கலாம். பெரும்பாலும் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைச்சிருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நிதானமும், வரவு செலவில் திட்டமிட்டு செயல்பட்டாலும் நல்லது. தொழில், வேலை இது ரெண்டும் சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றங்களை நீங்கள் இந்த மாதம் பெறலாம். இந்த விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகிருக்கு அப்படிங்கிறத நாம் தனித்தனியாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு வேகமும் விவேகமும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு கிரக அமைப்பை உருவாக்கியிருக்கு.
கவனமாக செய்யணும். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ அஷ்டமஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிற குரு பகவான் பாருங்கள், உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களோட வேலையில் குழப்பம் வரலாம். வேலை விஷயத்தில் கண்டிப்பாக நிதானமாக பொறுமையாக செயல்படணும். அவசரமாக சில வேலைகளில் இறங்கிட்டிங்கன்னா அதனால் சங்கடம் கூட வரும். பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நன்மையை நீங்கள் பெறுவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற முதலீடை எடுக்க முடியாத அளவுக்கு கூட நிலை வரலாம். எச்சரிக்கையாலினா பெரிய பிரச்சனை வந்துடும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு கொஞ்சம் அதிகரிக்கும். கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களோட பணிகளை சரியாக சிறப்பாக செஞ்சு முடித்தா நன்மையை பெறலாம். 12 ராசிகள்லேயுமே 8வது ராசியாக வரக்கூடியது தான் உங்களுடைய விருச்சிகம் ராசியாக இருக்குது. விருச்சிகம் அப்படின்னு பார்த்தா சமஸ்கிருத மொழியில் தேல் அப்படிங்கிறது குறிக்குது. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக முன்கோபம் குணத்திற்கு பெயர் பெற்றவங்களா இருப்பீங்க. கரெக்டு தானுங்க. கோபம் வந்துடுச்சுன்னா யாராக இருந்தாலும் சரி கடும் வார்த்தைகளால் தேலை போல கொட்டிடுவீங்க. இந்த ராசிக்காரங்க பெரும்பாலானவங்களுக்கு பாருங்கள், உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசவே தெரியாது. அதுதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாத குணம் கொண்டவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் நெருப்பு, போர் போன்றவற்றிற்கு காரகனாக இருக்கக்கூடிய கிரகமும் இந்த செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய் விருச்சிக ராசியில் அதிபதியாக வராது. உங்களுக்கு கோப குணம் அதிகம் வரும். விருச்சிக ராசியில் இருக்கவங்க உங்களோட வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் பெறணும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் நினச்சது போல் சரியாக நடக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மேன்மையும் மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் பெறணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்கள் சாற்றி தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவதால் வாழ்க்கையில் பாருங்கள் பல நல்ல மாறுதல்களை பெற முடியும். அது எப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு நவகிரக ஆலயம் இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்கு பக்கத்துலேயும் ஏதாவது கோயில் இருக்கும். அங்கே நவகிரகம் இருக்கும். நீங்கள் அங்கே போய் செவ்வாய்க்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பணம் செஞ்சு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாறுதல்களை பெறுவதை கண்கூடாக காண்பீங்க. அதுக்கப்புறம் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி, கிருத்திகை இந்த 2 தினத்திலையுமே நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடை மேற்கொள்ளணும். இது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அதுவும் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது செவ்வரளை மாலை சாட்சி வழிபட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு உயர்வுகளை நீங்கள் பெற முடியும். அதே போல் மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி செந்தூரம் சாற்றி வழிபடுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய துரதிர்ஷ்டம், தோஷம் இது எல்லாமே போகக்கூடிய சிறந்த ஒரு பரிகாரமாக இந்த விஷயம் அமையுது. அனுமன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கும். அதுவும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை மாலை செந்தூரம் சாற்றி வழிபடுவது சிறப்பான யோகத்தையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செஞ்சுருங்க. உங்கள் வீட்லேயோ உங்கள் கோயில்லையோ எறும்பு இருக்கும் பாருங்கள், அந்த எறும்பு புற்றுக்கு வெல்லம் கலந்த அரிசி மாவு போன்றவற்றை உணவாக கொடுக்கறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் துறவிகள், யாசகர்கள் போன்றவங்களுக்கு நீங்கள் உணவுகளையும் இனிப்புகளையும் தானமாக கொடுக்கறது உங்களுடைய கர்மவினை பாதிப்புகளை நீக்கும் ஒரு பரிகாரமாக இருக்குது. வயதால் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களோட ஆசைகளை பெறுவது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். வாரத்தில் செவ்வாய்க்கிழமையில் அரச மரத்தை வளம் நல்ல ஒரு நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற முடியும். செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு சிறப்பான உயர்வை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி, செவ்வாய்க்கு அதிபதி முருகன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்கள் வீடுகளில் தினம்தோறும் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி கூட முருகப்பெருமான மனசார வழிபட்டுட்டு இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரித்துட்டு நீங்கள் இறை வழிபாடை மேற்கொண்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. கண்டிப்பாக நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. ஓம் சரவண பவ முருகா போற்றி இந்த மந்திரம் உங்களோட வாழ்க்கையில் திருப்பு முனையை அமையக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாரமாக இருக்குது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயம் பலமாக இருக்கும், இதை பற்றின ஒரு தகவலை விரிவாக பார்க்கலாம். இந்த வாரம் கிரகநிலைகள் முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த விருச்சிகம் ராசியில் பாருங்களேன், விசாகம் 4ஆம் பாதம், அடுத்து அனுஷம், அப்புறம் கேட்டை
இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்களேன், சுகஸ்தானத்தில் புதன் மற்றும் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சனியும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானம் அங்கே குருவும், தொழில்ஸ்தானம் அதில் கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்து லாபஸ்தானம் இங்கே பார்த்தா சந்திரன் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் புதன் ராகு 2 கிரக சேர்க்கை ஒரு சேர அமைஞ்சிருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சனி 3 கிரக சேர்க்கை ஒரு சேர அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா, இந்த வாரம் உங்களுக்கு பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பண வரத்து எதிர்பார்த்ததை விடவே கூடுதலான வருமானமாக இருக்கும். உங்கள் பேச்சோட இனிமை சாதுரியம் எடுத்த எல்லா காரியத்தையுமே திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் உயர்வையும் ஏற்படுத்துது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட தேவையில்லாமல் சின்னதாக வம்பு வழக்கு சில்லறை சண்டை வரலாம். அதனால தான் கவனமாக இருந்தால் சிறப்பானதாக இருக்கும். பயப்பட தேவையில்லை, எதையுமே சமாளிக்கும் மனநிலைமை உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சின்னதாக தடை தாமதம் வரலாம். உங்களுடைய கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களால வர தடை தாமதமுடையும் நன்மை உண்டாகும். நிதி உதவி அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைச்சி அலுவலக பணிகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டியதாக இருக்கும். குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் இதமான சூழல் உருவாகுது. கணவன் மனைவி உங்களுக்கு இடையில் பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன்களை நீங்கள் இந்த வாரம் பெற முடியும். உங்கள் பிள்ளைங்க உங்களோட கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பாங்க. இது உங்களோட மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுனால காரிய அனுகூலம் பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வாரம் பாருங்களேன், குடும்பத்தோட ஆதரவு பெரிய பலமாகவே இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைய கூடுதலாக நேரம் எடுத்து படிக்கணும். கவன சிதறல் வராமல் பார்த்துக்கோங்க. கவன சிதறல் விட்டால் படிக்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். கவனத்தை சிதற விடாமல் படிங்க, நீங்கள் நினச்ச மதிப்பெண்ணை கண்டிப்பாக பெறுவீங்க. விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் அடுத்தவங்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். கவனமாக இருக்கணும். உங்களோட கருத்துக்கு மாற்று கருத்து வந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுறது நல்லது. பிள்ளைங்கிட்ட பேசும்போதும் கவனமாக இருங்க. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கியே நல்ல ஒரு உற்சாகம் பிறக்குது. நீங்கள் எதிர்பார்த்த தகவல் ஒன்று சாதகமாக வரும். பண வரத்து நல்லா இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுது. மனதில் புது உற்சாகம் வரும். அடுத்து அனுஷம் நட்சத்திரம் இந்த வாரம் எதிலையுமே ரொம்பவுமே கவனமாக ஈடுபடுறது நல்லது. பேச்சின் இனிமை சாதுரியம் இதால் எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து முடியும். உங்களுடைய காரியங்களில் தாமதம் வரலாம். அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் தவிர்க்க மட்டும் பாருங்கள். தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முழு கவனத்தோடு ஈடுபடுறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையுது. பிள்ளைங்களோட எதிர்காலம் பற்றின சிந்தனை அதிகரிக்குது. பெண்களுக்கு எந்த காரியத்திலையுமே ஈடுபடும் முன்னாடி திட்டமிட்டு செயல்படுத்துறது நல்லதாக இருக்கும். பணவரத்து கொஞ்சம் தாமதப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கும் அந்த நிலை மாற கூடுதல் கவனம் எடுத்து படிக்கிறது நல்லது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு இருக்குது. சிறப்பான உயர்வு பெற்று எல்லா வகையிலும் நன்மை பெற உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேரிலே இந்த பதிவை நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.